ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. இன்னைக்கு இந்த திங்ஸை தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். என் ஒய்ஃப் தான் இது வந்து ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படி என்ன இருக்குது இதில்? குட்டியோண்டு பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ணிட்டே இருங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணுறேன். என்னதுதான் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். அவசரப்படாதீங்க. என்னதுடா இது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நிமிஷம் நீங்களே கண்டுபிடிப்பீங்க. இருங்க. ரிங். எஸ், ரிங் தான். சாதாரண ரிங் கிடையாது. உடனே இது கோல்டு ரிங்கா அப்படின்னு கேட்காதீங்க. கோல்டு ரிங்கை விட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரிங். அப்படின்னா என்ன ரிங் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிங் வாட்ச். இதை வந்து நம்ம கையில் மாட்டிக்கலாம். கையில் மாட்டிக்கிட்டு நம்ம வாட்சில் தான் டைம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ரிங்லேயே வந்து டைம் காட்டலாம். இதை வந்து நான் இப்போ கரெக்டான டைம் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நான் கையில் மாட்டிக்கிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து இதை வந்து செயின் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் விஷயம் அப்படின்றதுனால இது வந்து அட்ஜஸ்டபுள். எல்லார் கைக்குமே மாட்டிக்கலாம். ஓகேங்களா? இதை தான் என் ஒய்ஃப் வந்து அனுப்பியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இது விரலில் போடும்போது இன்னுமே அழகாக இருக்குது. பாருங்கள், காட்டுறேன். பார்த்தீங்களா? செம க்யூட்டாக இருக்குல்ல? இது இந்த விரலில் தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த விரலில் போடலாம், இந்த விரலில் போடலாம். நமக்கு எந்த விரலில் போட வேணுமோ அந்த விரலில் நம்ம போட்டுக்கலாம். டைம் இப்படி தான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம இப்படி கூட பார்க்கலாம். ரிங் போட்ட மாதிரியும் ஆச்சு, டைம் பார்த்த மாதிரியும் ஆச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது திங்க் பண்ணுற மாதிரியும் ஆச்சு இல்லையா? ஸோ இது வந்து இந்த ரிங் வாட்ச் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ரிங் வாட்ச் வந்து கேள்விப்பட்டது கிடையாது. இவ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவள் மட்டும்தான் எனக்கு அனுப்புவாளா? நாங்கள் அவங்களுக்கு அனுப்ப மாட்டோமோ? அனுப்புறது கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நான் வாங்கி வச்சுப்பேன். அவளுக்காக வாங்கி வச்சுருந்து அவளை பார்க்கும்போது நான் அவகிட்ட கொடுப்பேன் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி இதே மாதிரி ஒரு ரிங் வாட்ச் வேறு ஒன்று நான் ஆர்டர் போட்டுட்டேன். அது எந்த மாதிரியான ரிங் வாட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ காட்டுறேன்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி தானே பிடிக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் ஓகே. பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக பிங்க் கலரில் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நம்ம ஆர்டர் போட்டோம். அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து எனக்கு வந்துடும். அது அப்படியே பத்திரமா வச்சுருந்து அவகிட்ட கொடுத்துருவேன். இந்த ரிங் வாட்ச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப க்யூட்டாக குட்டியாக கையிலே மாட்டிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப கச்சின கையில் மாட்டிருக்கு. இந்த ரிங் வாட்ச் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா குட்டியாக இருக்குல்ல, எல்லாருக்குமே பிடிக்கும். குட்டியாக இருந்தால் எல்லாருமே பிடிக்கும் இல்லையா? ஸோ குட்டியாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக நல்லா இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் இன்பா. பை see you.